கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே 118 சங்கீதம் 15 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரத்துல கெம்பீர சத்தம் இருக்கு. அவனுடைய வலதுகரம் பராக்கிரமான காரியங்களை செய்யும். இந்த அடிப்படையில் எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நாம் சுருக்கமாக தியானம் செய்ய இருக்கிறோம். யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு கிமு 606வது வருடம் அடிமைகளாக சிறைப்பட்டு போகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசனமாக சொல்லியிருந்தார், 70 ஆண்டுகள் சிறையிருப்பின் காலம் செல்லும் என்று சொல்லியிருந்தார். அப்படியாக 70 ஆண்டு கால சிறையிருப்பு முடிந்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவுகிறார். அவன் என்ன செய்யறான், எருசலேமிலிருந்து நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து கொண்டு போக சென்றதான வெள்ளி தங்க பாத்திரங்களையும் சிறையிலிருந்த யூதாவின் ஜனங்களையும் திரும்பி போய் நீங்கள் உங்கள் தேவாலயத்தை கட்டுங்கள் என்று கட்டளை கொடுத்து அனுப்புவதை நாம் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் பார்க்கிறோம். தேவாலயத்தை பழுது பார்த்து கட்டி யூதா ஜனங்கள் கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள் என்பதுதான் 3ஆவது அதிகாரம், எஸ்ரா 3ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம். இப்ப பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த ஒட்டுமொத்த சபையாருடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது சுமார் 50,000 பேர். அந்த தகவலானது எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 64, 65 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஒரு 7 மாசம் எருசலேமுக்கு வந்து ஒரு 7 மாசம் ஆயிடுச்சு. 3ஆம் அதிகாரம் 1ஆவது சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமில் கூடினார்கள். ஏன் 7 மாதமா ஏன் இவர்கள் கூடவில்லை என்று நாம் கேட்கும் பொழுது, 70 ஆண்டு காலம் இவருடைய காணியாட்சி, இவருடைய நிலங்கள், இவருடைய கட்டடங்கள், வீடுகள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு சிறையாக போயிட்டாங்க. இவ 70 ஆண்டு கழித்து வரும் பொழுது அவர்கள் அந்த எல்லையை எல்லாம் சரிபார்த்து, மேக்சிமம் அவங்க வீடு இருந்த இடத்துல மண்மேடு தான் இருந்திருக்கும். இதையெல்லாம் அவர்கள் மராமத்து செய்து சரி செய்து அவர்கள் தங்கள் குடியிருப்பை ஏற்பாடு செய்வதற்கு, குடியிருப்பதற்குரிய சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு 7 மாத காலம் ஆகியிருக்க வேண்டும். இப்ப எல்லாரும் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவர்கள் ஒருமித்து கூடி என்ன செய்யறாங்கன்னா, இப்ப அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த ஜனங்கள் செய்ததான 7 காரியங்கள் எஸ்ரா 3ஆவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சங்கீதம் 118, 15 வாசித்தபடி கம்பீர சத்தம் எவ்வாறு இங்கே உண்டாயிற்று, கர்த்தருடைய வலதுகரம் எவ்வாறு பராக்கிரமம் செய்தது என்பதை ஒரு மறுமலர்ச்சியின் அனுபவமாக நாம் இந்த பகுதியை படிக்க இருக்கிறோம். அவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செஞ்சதுனாலதான் கோரேஸ் என்கிற பெர்சியாவின் ராஜா இவனுக்கு அனுமதி கொடுத்து அனுப்புறான். கர்த்தர் என்ன செய்யறாரு, கோரேசின் ஆவியை ஏவினதினால் என்று எஸ்ரா 1:1 சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய கட்டளை இல்லாமல் எந்த கிரியையும் நடக்காது. அதே நேரத்துல அடிமைப்பட்டு போன இந்த மக்கள் திரும்பி வந்து செய்த 7 மகத்தான கிரியைகள் இருக்கிறது. உண்மையில ரட்சிக்கப்படுகிற கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் இந்த 7 விஷயங்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். முதலாவது, எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். முதலாவது, யூதா ஜனங்கள் ஒருமித்து கூடி அவங்க செஞ்ச முதல் காரியம், வேத வசன அடிப்படையில் மோசேயுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் பலிபீடத்தை அவர்கள் கட்டினார்கள். பலிபீடம் கட்டுவது என்பது
புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை குறிப்பிடுகிறது. பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து விடுதலை பெறுகிற ஒரு அனுபவத்தை தான் பலிபீடம் குறிப்பிடுகிறது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று எபிரேயர் நிருபக்காரர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல எப்படி பாவம் செய்தவர்கள் பலிபீடத்திற்கு முன்பதாக சென்றவர்களுடைய பாவம் நிவர்த்தி ஆயிற்றோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த நாம் என்ன செஞ்சிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையில இந்த எஸ்ஆ 3வது அதிகாரம் வந்து யூதா ஜனங்களுடைய பின்மாற்றத்திலிருந்து விடுதலை பெற்ற அனுபவத்தை பற்றிய வார்த்தை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் பின்வாங்கி போன நிலைமையிலிருந்து திரும்பி வருவர்களுக்கும் ஏறக்கூடிய ஒரே அனுபவம் தான். முதலாவது தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர் ரட்சிப்பின் அனுபவம், பாவ உணர்வடைந்து பரிசுத்தம் அடைந்து கர்த்தரை தேடுகிறதான அந்த அனுபவத்தை இது குறிக்கிறது. எழுப்புதல் அடைய வேண்டுமானால் முதலாவது பாவ உணர்வடைய வேண்டும். வேத பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில என்ன செய்யணும்? அவர்கள் பலிபீடம் கட்டினது போல கர்த்தருடைய வார்த்தையில குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி உண்மையான மனம் திரும்புதல் தான் பலிபீடம் கட்டுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, எஸ்றா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். இரண்டாவது, அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். பலி செலுத்துவது என்பது கர்த்தரை ஆராதிப்பதை குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டு ஆராதனை என்பது பலிமுறைகள் தான். மிக பிரதானமான 5 பலிகள் இருந்தது. அதோடு மட்டுமல்ல, காலை பலி, மாலை பலி, பண்டிகை பலி, பிரதிஷ்டை பலி, இப்படி நிறைய பலிகள் இருந்துச்சு. இந்த பலி முறைகளை அவர்கள் சரியாக, ஒழுக்கமாக, பயபக்தியாக கர்த்தருக்கு செலுத்தினாலே போதுமானது. அதுதான் பழைய ஏற்பாட்டு ஆராதனை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை ஆராதிப்பதுதான் உண்மையான பலி செலுத்துவது. சங்கீதம் 50 நாம் படிக்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டுல பலி என்பது என்னது? ஸ்தோத்திரம் செலுத்துவதுதான். இப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், பாவ உணர்வடைந்த தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். இன்றைக்கு துதி செலுத்துகிற அனுபவமானது மிகவும் குறைந்து விட்டது. சபைகளிலே துதி செலுத்துகிற நேரம் மிகவும் குறைந்து விட்டது. ஒரு காலங்கள்ல சபை ஆராதனை தொடங்கும் பொழுது குறைந்தது 1 மணி நேரம் அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆராதனை ஜெபித்து ஆராதனை பாடல் தொடங்கும் முன்னமே மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அப்படியே ஆவியில் நிரம்பிடுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்து வந்த காலத்துல இது போன்ற நிலையை நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்றைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா தேவனை துதிக்கிறதான அனுபவம் ரொம்ப கம்மி. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் சொன்னாலும் ஜனங்கள் வாயை திறக்கிறதே கிடையாது. அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, கொத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. ரட்சிக்கப்படுகிற மக்கள் என்ன செய்யணும்? விடுதலையா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது மட்டும் அல்ல, பலிபீட தண்டையில வரும்போது மட்டும் அல்ல, மாறாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் 34 தாவீது சொல்லுகிற வண்ணமாய் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் அந்தி சந்தி சர்வாங்க தகன பலியாய் காணப்படுகிறது. அடுத்து மூன்றாவது, 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசி பகுதி, அவர்கள் சகோதரராகிய லேவியர் எல்லாரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். 50,000 பேர் சிறையிலிருந்து வந்திருக்காங்க. கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்துவதில இவங்க என்ன பண்றாங்க? யூதாவின் தலைவர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், அங்க பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒருமித்து நின்றார்கள், ஒருமனப்பட்டு நின்றார்கள். ஒருமனம் என்பது எழுப்பதனுடைய ஒரு மிக பிரதானமான ஒரு அடிப்படையா இருக்கிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்தார்கள் என்றும், அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் நிரப்பினார் என்பதை நாம் வாசிக்கிறோம்.
ஒரு மனம் உள்ள இடத்துலதான் கிரியை நடக்கும். ஒரு மனம் இல்லாத இடத்துல கிரியை நடக்காது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் நிலைபெறாது என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இன்றைக்கு பல குடும்பங்களிலே பிரிவினை, ஒற்றுமை இல்லை, ஒரு மனதின் ஆவி இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலைமைகள் மாற வேண்டும். ஒரு மனமாய் ஒருமனப்பட்டு நாம் நிற்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவதில், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில், கர்த்தரை சேவிப்பதில், கர்த்தருக்கு கொடுப்பதில், கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவதில் நாம் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு நிற்க வேண்டும். முன்னாடி இந்த யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போவதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒருமனம் இல்ல. ராஜாக்கள் முதற்கொண்டு, தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு, ஜனங்கள் முதற்கொண்டு அவருக்குள்ளே ஒற்றுமை, ஒருமனம், கீழ்ப்படிதல் இல்லாததுனாலதான் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்ப தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு மனமும் ஏக சிந்தையும் மிகவும் அவசியம். குடும்பத்திலேயும் ஒரு மனம், அதே போல நம்முடைய சிந்தை ஏக சிந்தையா இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில்தான் ஆதாம் இருக்கான். ஆனா கர்த்தர் கேட்கும்போது, ஆதாமே நீ எங்கே என்று கேட்கிறார். அப்ப அவன் சிந்தை வேற எங்கேயோ போயிடுச்சு. அப்படி இல்லாதபடிக்கு ஒருமனப்பட்டு நாம் கர்த்தருடைய காரியங்களில் நிற்க வேண்டும். அடுத்து 4வது எஸ்றா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிற்பசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். அதாவது ஆயத்தப்பட்டார்கள். தேவாலயத்தினுடைய அந்த ரெகுலேஷன்ஸ் என்ன என்பதை தாவீது முன்னாடியே சொல்லி வச்சிருக்கார் நாளாகமங்கள்ல. அது அப்படியே அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆசாரிகள் என்ன உடை உடுத்திருக்க வேண்டும், பாடல் குழு என்ன உடை உடுக்க வேண்டும், வாசல் காவலாளர் என்ன உடை உடுத்திருக்க வேண்டும், லேவியர்கள் என்ன உடை உடுத்திருக்க வேண்டும், இந்த ஒழுங்குகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அது எல்லாவற்றையும் அவர்கள் ஆயத்தப்பட்டு ரெடியா நிக்கிறாங்க. அப்போ ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய மகிமையை நாம் அனுபவிப்பதற்கு ஆயத்தம் மிகவும் முக்கியம். உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்திற்கும் ஆயத்தம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியங்கள் நாம் எந்த அளவு ஆயத்தப்படணும் யோசிச்சு பாருங்க. இவர்கள் ஆயத்தப்பட்டு நின்றார்கள். அதாவது யார் பாடல் பாட வேண்டும், யார் துதி செலுத்த வேண்டும், யார் கைத்தாளங்களை கொட்ட வேண்டும், யார் பூரிகைகளை ஊத வேண்டும், யார் துதி பாடலை பாட வேண்டும், யார் இந்த கல்தச்சர்கள் அஸ்திபார வேலை யார் செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் சரிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி நின்றார்கள். ஆயத்தம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. 5வது குறிப்பு 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிற நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். பாருங்க, அஸ்திபார வேலை செய்யும் பொழுது ஒரு பக்கம் பாடல் ஆராதனை நடக்குது, இன்னொரு பக்கம் அஸ்திபார வேலை நடக்குது. உண்மையில ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்பது ஆராதனையை அடிப்படையாக கொண்டதுதான். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதை அடிப்படையாக கொண்டதுதான். இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதித்தார்கள். ஆண்டவரை புகழ்வது, அவருடைய கிருபை என்றைக்கும் தம்முடைய ஜனங்கள் மேல் உள்ளது என்பதை நினைவு கூறுவது. அஸ்திபாரம் போட்டார்கள். 5வது குறிப்பு என்னன்னா, அஸ்திபாரம் போட்டாங்க. அஸ்திபாரம் என்பது என்ன? ஆண்டவரை ஆராதிக்கும்படியான தீர்மானம், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான அர்ப்பணிப்பு. இதுதான் உண்மையான அஸ்திபாரம். இப்ப என்னாச்சுன்னா, இஸ்ரவேல் தேசத்துல அந்த யூதாவின் தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. எல்லாம் தரமட்டமா கிடக்குது. தீப்பத்த வைத்து எரிக்கப்பட்டு விட்டது. ஒன்றுமே அங்க இல்ல. இப்ப அதை அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட், மீண்டுமாய் அவர்கள் கட்டுகிறார்கள். அதுக்காக அஸ்திபாரம் போட்டாங்க. பவுல் சொல்லும் பொழுது, புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். பின் அஸ்திபாரம் என்பது என்ன?
கர்த்தருடைய காரியங்களை நாம் சரியாய் பின்பற்றுவது. அஸ்திபார உபதேசங்களை நாம் பார்க்கிறோம் வேதத்துல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 7 விதமான திருச்சபையின் அஸ்திபார உபதேசங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. அதை இன்னொரு நாள்ல உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ உபதேசத்தின் அஸ்திபாரத்தை நாம் சரியாய் புரிந்து கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். பழைய ஏற்பாட்டுல கற்களை வைத்து அஸ்திபாரம் போட்டார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வேதவசன உபதேசம் தான் நமக்கு அஸ்திபாரம். ஆவிக்குரிய போதனைகள் தான் நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறது. கிறிஸ்து தான் சபையினுடைய பிரதான மூளைக்கல்லாக இருக்கிறார். நாம் ஆவிக்கேற்ற மாளிகை என்ன செய்யறோம்? கட்டப்பட்டு வருகிறோம் என்று நாம் எபேசியர்ல படிக்கிறோம். அன்பானவர்களே, அவன் அஸ்திபாரம் என்பது என்ன? பழைய ஏற்பாட்டுல அந்த தேவாலயம் இடிஞ்சு போச்சு, அதை மீண்டும் கட்டுறது அஸ்திபாரம் போட்டாங்க. நாம் ஆண்டவரை அறியாத காலங்களிலே நாமும் மனம் போல வாழ்ந்து துன்மார்க்கமாய் ஜீவித்து அசுத்தமான காரியங்களே நாம் அப்படி போயிட்டு இருந்தோம். என்றைக்கு இயேசு நம்மை ரட்சித்தாரோ அன்றைக்குதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் கிடைத்தது. இயேசுதான் நம்முடைய அஸ்திபாரம். இயேசுதான் பாடலே இருக்கு இல்லையா? இயேசு என் அஸ்திபாரம் என்று பாடலே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி அஸ்திபாரம் ஓடும் பொழுது அடுத்த குறிப்பு, 6வது குறிப்பு 12ஆம் வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுவதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். இது ஒரு வகையில வேதனையின் அழுகை என்பதை காட்டிலும் ஆனந்த கண்ணீர். எவ்வளவு மேன்மையா இருந்த தேவாலயம் தரைமட்டமாய் கிடந்தது. இப்போ மீண்டும் எங்களை ஆண்டவர் எங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, எங்களுடைய குடியிருப்பை நிலைநிறுத்திட்டாரு. இப்ப அவரை ஆராதிக்கும்படியாக அந்த ஆலயம் அஸ்திபாரம் போடப்படுகிறதே என்று அந்த முந்தின மகிமையை கண்டவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இது ஆனந்த கண்ணீர். அதாவது ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்றாரு, இந்த அழுகையின் சமயத்தில் தான் ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று இந்த அழுத மூப்பர்களை பார்த்து ஆறுதல் சொல்ற வார்த்தையா இருக்கு. அன்பானவர்களே, ஒருவேளை முன்னாடி சாலமோனுடைய ஆலயம் ஐஸ்வர்யத்தால் கட்டப்பட்டிருக்கலாம். இப்போ உள்ள ஆலயமானது, இப்பொழுது எஸ்ரானேகேமியா காலத்தில் கட்டப்படுகிற இந்த ஆலயமானது உணர்வுபூர்வமாய் கட்டப்படுகிறது. ஐஸ்வர்யத்தை மையமாக கொண்டு அல்ல, பணத்தையும் பொன்னையும் பொருளையும் அதிகாரத்தையும் மையமாக கொண்டு அல்ல. 70 ஆண்டு கால சிறையிருப்பில் அவர்கள் பட்ட பாடி நிமித்தம் அவர்கள் உணர்வடைந்து உண்மையாய் முழு இதயத்தோடு அவர்கள் கட்டினார்கள். அதனால அவங்க சத்தமிட்டு அழுதார்கள். இப்ப நம்முடைய கடந்த காலத்தில் நாம் பட்டதான வேதனைகள், வியாதிகள், பாடுகள், சாபங்கள் இவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் என்பது அது ஒரு அற்புதமான அனுபவம். அடுத்த குறிப்பு, 7வது குறிப்பு, அதே வசனத்தின் பிற்பகுதி. வேறு அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அதான் நம்ம ஆரம்பத்தில் படிச்சோம். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இப்ப அவங்க அப்படியே பலிபீடத்தை கட்டுனாங்க. அந்த குறிப்புல வைத்து சொல்றேன். பலிபீடத்தை கட்டினாங்க, பலி செலுத்தினாங்க, ஒருமனப்பட்டு நின்றாங்க, ஆயத்தப்பட்டார்கள், அஸ்திபாரம் போட்டார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். இப்ப ஒரு கூட்டம் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறது. இது புதிய தலைமுறை. இந்த பழைய முதிர் வயது உள்ளவங்க இந்த தேவாலயத்தை பார்த்தவங்க அழுதாங்க. இந்த தலைமுறை பழைய ஆலயத்தை பார்த்ததில்ல. தங்கள் காலத்தில் இஸ்ரவேலிலே ஒரு தேவாலயம் கட்டப்படுவதனாலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். இது ஒரு கேளிக்கையோ கொண்டாட்டமோ அல்ல, மாறாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு கம்பீரம். இவங்க இப்ப உணர்வு அடைஞ்சிட்டாங்க, இவங்க பரிசுத்தம் அடைஞ்சிட்டாங்க, கர்த்தருக்குள்ள திரும்பிட்டாங்க. அப்ப இவங்க நீதிமான்கள். இங்க கம்பீர சத்தம் கேட்கப்படுகிறது. எங்கே உண்மையான மனம் திரும்புதல் உண்டோ அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எங்கே உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்து கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருமாய் திரும்பும் பொழுது இந்த 7 மேன்மையான காரியங்கள் நடைபெறுகிறது. நாம் கண்ணீரோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், சத்தமாய் கர்த்தரை உயர்த்தவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.